வணக்கம், ராஜம்மா சமையல். இன்றைக்கி வந்து குடமிளகா பச்சடி பண்ணியிருக்கேங்க. இது கண்டிப்பாக இது புதுசாக இருக்கும், யாருமே இதை வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க. நான் செஞ்சு காட்டுற பாருங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய குடமிளகா ஒன்று எடுத்துருக்கேன், 2 குடமிளகா, 4 தக்காளி, வெங்காயம், ஒரு 5 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், வேர்க்கடலை ஒரு 100 கிராம் வேர்க்கடலை, கொஞ்சம் கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம் சைஸில் புளி, கொஞ்சம் தனியா, கொஞ்சம் சீரகம், 15 காஞ்ச மிளகா. எண்ணெய் ஊற்றணும், 2 கரண்டி எண்ணெய். வேர்க்கடலை, ஸ்பூன் தனியா, சீரகம், ஸ்மெல் வராமல் நல்லா வதக்கிடணும். நல்லா ஸ்மெல் வரணும். எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஆற வச்சுக்கிங்க. குடமிளகா, தக்காளி, சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு. இந்த புளி வந்து இதில் போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கணுங்க. இந்த மாதிரி பச்சையாகவே காய் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சி பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வதங்கிடுச்சா இல்லையான்னு. பச்சை வாசனை மட்டும் இருக்கக்கூடாது. பார்த்துங்களா, வதங்கிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கிட்டு எப்படி சட்னி அரைக்கணும் காட்டுறோம். காஞ்ச மிளகா, வேர்க்கடலை எல்லாம் வறுத்து வச்சது எல்லாமே போட்டுக்கோங்க. தேவையான உப்பு, கல். இந்த மாதிரி அரைக்கணுங்க. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறமா தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த குடமிளகா போடணும். கடுகு போட்டுக்கணும். அதே ஒரு காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை. இந்த சூட்டில் உங்களுக்கு இதுவாகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இந்த மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி காஞ்ச மிளகா, வேர்க்கடலை வறுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதில் வந்து நீங்கள் குடமிளகா வதக்கி கரெக்டாக போடுறது தான் இது பெரிய விஷயம். இது வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா செய்யுங்க. யாருமே வந்து இது குடமிளகா சட்னின்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது ஏற்கனவே நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்குது, நீங்கள் இது வீடியோ பண்ணி போடுக்கா, எல்லாருமே செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கோசமாக தான் இதில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இட்லி, தோசைக்கு, சாதத்தை கூட நீங்கள் எல்லாருமே சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும்.